ஏன்டி இப்படி முறைக்கிற? உண்மையிலே நீ வாங்கி கொடுத்த சட்டையை பைக்கில் வச்சுட்டு உனக்காக கிஃப்ட் வாங்கலான்னு கடைக்குள்ளே போயிட்டு வெளில வந்து பார்க்குறேன், அதுக்குள்ளே எவனோ சட்டை ஆட்டை போட்டு போயிட்டாங்க. இங்கே பார், கிஃப்ட்டு உனக்காக வாங்கினது. என்னடா இது? நீ நிஜமாவே 1,00,000 ரூபா தான் சம்பளம் வாங்குறியா? என்னடி எப்படி கேட்டுப்புட்டா? உனக்காக உலகத்திலே அழகான கிஃப்ட் வாங்கலான்னு ஆசைப்பட்டேன். அதில் தெரியும் பாரேன். ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரியே அழகா தான் இருக்கு. அழகா தான் இருக்கேன். 5 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கி கொடுத்து அழகா இருக்குன்னா விழுந்துருவாள். என்ன நீ எடுத்து கொடுத்த சட்டை மாதிரியே போட்டு வரான்? ஒருவேளை அவனும் அதே கடையில் எடுத்திருப்பானோ? என் பேரனும் பேத்தி எல்லாரும் மட்டும் என்ன வாங்கிட்டு இருக்கீங்க? கார்த்தியாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. என் பேத்திக்கு ஹாப்பி பர்த்டேயா? நம்ம சரணாக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள், அதான் கோயிலுக்கு வந்தான். அதான் காலையில பேரண்ட்ட வந்து பிறந்த நாள்னு சொன்னோன்னே புசுக்குன்னு பூச்செட்டு வேலை கொடுத்து விட்டா. கொடுக்கறதுல கர்ணனுக்கும் தருமனுக்கும் தம்பி என் பேர பிள்ளை. அர்ச்சனை ஆரம்பிச்சு வாசலா போலாம். ஏன் தாத்தா பேர மேல இவ்வளவு பாசம் வச்சுக்கீங்களே, வேற எப்படி வெளிநாடு போக சமைச்சிங்க? நல்லா படிச்சிருக்கேன், கடல் கடந்து போய் சம்பாதிக்கட்டுமே, அவன் பிள்ளோட்டிக்கு உதவும்ல, அதான் நமக்கு பெருமை. சிக்னல் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதே. போட்டிருக்கிற குண்டி துணி வெளியே தெரியுது, ஒரு அருவாக்கரை வச்சு கட்ட தெரியல, எரும மாதிரி தெரியல. உன் வீடு எங்கத்தான் இருக்கு? 2 ஸ்டாப் தள்ளி தாத்தா. சரணா, ஒரு ஆட்டோ பிடியா. உங்க அப்பாவை கூப்பிடுத்தா. டாடி, இன்னைக்கு இவங்க அப்பனுக்கு தீபாவளி தான். டாடி ஒரு நிமிஷம் தாத்தா, இதோ வந்துடுறேன். டாடி, ஆஹா, இன்னைக்கு நமக்கு தான் தீபாவளி. இவ வேற பணமர அவசரத்துக்கு இருக்கேன். தாத்தா, நான் வேணுமா ஆட்டோவில் வெயிட் பண்ணட்டுமா? தாத்தா இவர் தான் எங்க அப்பா. ஆத்தி, வயசு பிள்ளைக்கு இப்படி அரங்குற துணியை போட்டு வெளியே அனுப்புறது? காலம் கெட்டு போய் கிடக்கு, புள்ள வளர்க்குறான் புள்ள. இனிமே இந்த புள்ள எங்கேயாவது அரங்குற துணியோட சுத்துறத பார்த்தேன், பல்லு 32 கழட்டி கையில் கொடுத்துருவோம் படுவா. வாசா, நான் போலாம். என்ன தாத்தா போலீஸ்காரனை போய் அடிச்சு விட்ட? போலீஸ்காரனா அவனுக்கு ஒரு மனசு இருக்குல்ல, அவனுக்கு ஒரு பந்த பாசம் இருக்கும்ல. பொம்பளை பிள்ளை விஷயம் கிடையாது. நாளைக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு ஆயிடுச்சுன்னா அவளை முள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். இங்கே வார், எது எப்படியோ நம்ம மனசுக்கு சரின்னு போகிறதா சொல்லிவிட வேண்டியதுதான். அதுக்கு மேலே என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க, விடு பார்த்துக்கலாம். ஆஹா, எப்போ வந்து அள்ளிட்டு போக போகிறாங்களோ தெரியலையே. நாடே 2 கல்யாணத்துக்கு ஊருக்கு போனியே, கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சா? கல்யாணமா ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சுடா. அப்படியா? நமக்கு எப்போ? என்னது? ஓய், இருந்தாலும் நீ சொல்றப்போ நல்லா தாண்டா இருக்கு. சரி கிளம்பி வா, வெளியில போலாம். என்ன, உனக்கு எதுவும் வேலை இல்லையா? நிறைய வேலை கிடக்கியா? வேலையா முக்கியம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கிளம்பு. நீ உன் தாத்தாவை கூட்டிட்டு வருவ, எதுக்கு? நான் கிளம்ப போறேன், நீ கிளம்புறியா இல்லையா? நான் வரல. சொன்னா கேளியா, நீ பேத்தியை கூட்டிட்டு போ, அவளுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். நீயும் நானும் மட்டும்தான் போறோம், எதுவும் பேசாம உடனே கிளம்பு. ஐயோ, என்னையா என்ன உடனே கிளம்புன்னு சொல்லிட்டு நீ என்ன கிளம்பாம இருக்க? போட்டு புறப்படு. ரெடி? நான் இறந்தாரி பேரா இருக்கும்போது எம்ஜிஆர் போட்டோ எடுத்துக்கிறேன்னு அவர் மாதிரியே வாட்சி கட்டணும்னு ஆசைப்பட்டேயா. இப்போ ஒரு ஆசை இருந்துச்சு, போட்டோ எடுத்தாச்சு.
சார் இந்த பிரெட் டோஸ்டர் பாத்தீங்கன்னா வசந்த் அண்ட் கோ கம்பெனி இங்க என்ன போட்டா? வா, வா, ஆஃபர்ல நாங்க இப்போ உங்களுக்கு தரோம் சார். இந்த டோஸ்டர்ல few minutesல டிஃபன் ரெடி பண்ணிடலாம் சார். நான் உங்களுக்கு இப்போ டெமோ பண்ணி காட்டுறேன். பிரெட்ல உங்க வீட்ல இருக்கிற உருளைக்கிழங்கு, சன்னா இல்லனா முட்டை இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மூடி இந்த டோஸ்டர்ல வச்சிட்டீங்கன்னா few minutesல டிஃபன் நல்லா ரெடி ஆயிடும் சார். இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க இந்த மாதிரி. உனக்கு இந்த மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் வாங்கி இதோட நல்லதா வாங்கிட்டு வரேன். ரெடி அங்க போலாம் ஆயிடுச்சு. தாத்தா. சரி நாங்கள் அப்போ வந்து வாங்கிக்கிறோம். ஹாய். இது என்ன சொல்ல போறாளோ? குஞ்சு நைனா எல்லாத்தையும் சுடு சொல்லிட்டேன். இந்தா பார்த்தா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காத்தா. என் குஞ்சு நைனா இருக்க வரைக்கும் எனக்கு என்னத்தா குறை? இன்னைக்கு பாரு காலையில் பீச்சுக்கு போகலாம்னா நான் உன்னையே தான் கூப்பிட்டு போக சொன்னேன். நீங்களும் வந்தா தான் ஆச்சுன்னு ஒத்த கால் என்ன கூட்டு வந்துட்டான்ல. நானே அவனை தனியாக போக சொன்னாலும் என்னை விட்டு போக மாட்டான் என் குஞ்சு நைனா. பார்த்தா போய் கடத்தல கால் நினச்சிட்டு வந்துடுவோம். நான் வரல தாத்தா, நீங்க போங்க. பாத்தியா இதே மளிகை கடைக்காரன் பொண்ணா இருந்தா நான் கூப்பிட்டோன்னு வாங்கடா தான் ஓடி இருந்திருப்பாள்ல. பார்த்தா வா உனக்கா மளிகை கடையே வேணான்ட்டேன். வாங்க வாங்க ஐயா, நல்லா கால் பெரியவரே, பண்ண. மேல போங்க. ஐயா, மேல போங்க. நேத்தா ஒருத்தர் செத்துருக்கா. போங்க. போங்க ஐயா. சரி வாத்தா ஏய் தம்பி, மேல போ, மேல போ. இங்க பாராத்தா நேத்து செத்ததுக்கு பாவம் கூடி உட்காந்து இன்னும் அழுதுகிட்டு இருக்குதுகளே. அட பாவி மக்கா, உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடவா ஆள் இல்லை. ஆனது ஆயிப்போச்சு, அழுது என்ன பிரயோஜனம்? தாத்தா சும்மா இருக்க மாட்டியா நீ? உள்ள ஒன்றும் பார்க்கல. இல்லையா, ஒரு ஆறுதல் அவன் சொல்றேன். ஆறுதல் தான் சொல்லிட்டு இருக்கேன். வா தாத்தா. குதிரை சவாரி போறியா? சூப்பரா இருக்கும். இந்த லைட் ஹவுஸ் வரையும் எவ்வளவு? 100 ரூபா சார். 500 ரூபா தரேன். சரி. லைட் ஹவுஸை தாண்டி கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு வந்துறியா? வா தாத்தா. அது வந்து நீ எதுவும் பேசாத. இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். உன் தாத்தா வந்ததுல இருந்து நீ அவர் கூட தானே சுத்திட்டு இருக்க. என் கூட ஒரு நாளாவது ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுதா உனக்கு? நான் யூஎஸ் போனா 2 வருஷமோ 3 வருஷமோ இங்க இருக்க வரை என் தாத்தாவை சந்தோஷமா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது கூட புரிஞ்சுக்க மாட்டியா? நீ தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உன் தாத்தா மட்டும்தான் உன்னை பிரிஞ்சிருப்பாரா? நானும் தானே. சரி, முதல்ல உன் தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பி வை. நம்ம வேற எங்கேயாவது போவோம். ஏய் அவர் எப்படி? வீட்டுக்கு அனுப்பி வை. இப்போ உன் தாத்தாவை வீட்டுக்கு அனுப்புவியா மாட்டியா? ஏய், ஏய், ஏய் கார்த்திகா நில்லு. கேக்க நகர் போங்க. நில்லு கார்த்திகா. தாத்தா ஐயோ தாத்தா எங்க? அவர் அப்பவே போயிட்டார் சார். போய் வா. எங்கே தேடுவேன் தமிழை, எங்கே தேடுவேன் தமிழன் தொலைத்த தங்க தமிழை, எங்கே தேடுவேன் தமிழன் தொலைத்த தங்க தமிழை, எங்கே தேடுவேன். Do you know Gandhi Memorial Hall? I don't know. Thank you. டே படுவாமோன நல்லா அடிச்சு ஓட்டுறா படுவாமோன. என்ன மாட்டு வண்டியா அடிச்சு விட்டுரு. என்ன இடம்யா இது? இம்புட்டு பெரிய கட்டடம். பெரிய ஆஸ்பத்திரி. பெரிய ஆஸ்பத்திரியா? யாரையா கட்டினது? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோவா? பேராய் புதுசா இருக்கே. இது என்னயா இது? எக்ஸ்பிரஸ் அவனியா. இதை கட்டினது யாரு? ஐ டோன்ட் நோ. நல்லா தயா கட்டியிருக்கான். ஐ டோன்ட் நோ. பெரிய ஆளா இருப்போம் போல இருக்கையா. அடப்பாவுமே,
யார் செத்து போனது? ஐ டோன்ட் நோ. ஐட்டோனும் செத்து போயிட்டாரா? அப்படியே பண்ணுவாமா அவனை? ஏயா எம்புட்டு பெரிய மனுஷன் செத்து போயிருக்கான், ஆடி பாடி தூக்கிட்டு போகாம கமக்கம கொண்டு வரியா? முதல்ல அந்த ஆள் யாருன்னு தெரியுமா? எனக்கு அது தெரியாது. ஐடோனோ தானே? ஐ டோன்ட் நோவா? ஐ டோன்ட் நோனா பேர் இல்ல, இங்கிலீஷ் வார்த்தை, எனக்கு தெரியாத அர்த்தம். ஓ, இவன் ஐ டோன்ட் நோன்னு யார் உங்களுக்கு சொன்னது? இந்த அவன் தான் சொன்னா.